Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிச்சனை எப்பவுமே வாசனையா வச்சிருக்க கூடிய ஒரு டிப் தான் பார்க்க போறோம். நான் இன்னைக்கு அதுக்கு இந்த மாதிரி ஒரு காலி டப்பா எடுத்துர்க்கேன். நீங்க இந்த மாதிரி டப்பா இல்லாட்டியும் ஏதாச்சும் ஒரு பிளாஸ்டிக் டப்பாவை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த டப்பாவோட மூடியை ஓபன் பண்ணிடலாம். ஓபன் பண்ணிட்டு இதுல ஒருவேளை ஈரம் இருந்ததுன்னா நல்லா ஈரம் இல்லாத மாதிரி நல்லா தொடச்சு எடுத்துக்கோங்க. இந்த டப்பா பாத்தீங்கன்னா நல்லா ட்ரையா இருக்கணும், கொஞ்சம் கூட ஈரமே இருக்க கூடாது. இப்போ இந்த டப்பால 1 டீஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா எடுத்துக்கிறேன், அதாவது பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே போதும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா வாசனைக்காக ஜவ்வாது பவுடர் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லாட்டி பெர்ஃப்யூம் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி இது கூடவே அத்தர் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு அத்தர் தான் சேர்த்துக்க போறேன். இது தவிர வேற ஏதாச்சும் வாசனை திரவியங்களோ வாசனை பொருட்களோ நீங்க சேர்த்துக்கிறதா இருந்தா சேர்த்துக்கலாம். அத்தர் பாத்தீங்கன்னா 4-5 சொட்டு சேர்த்தாலே போதும். இப்போ இத பேக்கிங் சோடா ஃபுல்லா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இத நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நம்ம இத அதே பிளாஸ்டிக் மூடியை போட்டும் மூடி வச்சிடலாம். பிளாஸ்டிக் மூடியை போட்டு மூடி வச்சோம்னா அதுக்கு மேல ஆணியை வந்துட்டு ஸ்டவ்ல காமிச்சிட்டு சூடா இருக்கும்போதே நீங்க ஓட்டை போட்டு விட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி இன்னுமே சிம்பிளா பண்ணலாம்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் கவரை வந்து இந்த மாதிரி ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அந்த டப்பாவோட மேல் பகுதியில வச்சு நல்லா டைட்டா வந்து ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுக்கலாம். கவர் நல்லா ரப்பர் பேண்ட் போட்டு இந்த மாதிரி டைட்டா இழுத்து விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு மேல ஒரு சேஃப்டி பின்னால நம்ம ஹோல்ஸ் போட்டுக்கலாம். ஓட்டை பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு 10 ஓட்டை கிட்ட போட்டுக்கோங்க. சின்ன ஓட்டையா இருந்தா 10 ஓட்டை போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெரிய சைஸ் ஓட்டையா இருந்தா ஒரு 5-6 ஓட்டையே போதுமானதா இருக்கும். நம்ம இதுல சேர்த்திருக்கக்கூடிய பேக்கிங் சோடா பாத்தீங்கன்னா ரூம்ல இருக்கக்கூடிய பேட் ஸ்மெல் எல்லாமே அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். அது மட்டும் இல்லாம சேர்த்திருக்கக்கூடிய அத்தர் பாத்தீங்கன்னா நல்ல வாசனையை ரூம் முழுக்க பரவறதுக்கு உதவி பண்ணும். இது பாத்தீங்கன்னா ஒரு 10 நாளுக்கு ஒரு தடவை நீங்க மாத்திக்கோங்க. 10 நாள் வரைக்கும் இந்த வாசனை நல்லாவே கம்ப்ளீட்டா இருக்கும். இது நீங்க கிச்சன்ட்டு இல்ல ஹால், பாத்ரூம், சாமி ரூம்ல கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு எங்க வேண்டுமோ அந்த இடத்துல நீங்க வச்சிட்டீங்கன்னா போதும். 10 நாளைக்கு ஒரு தடவை நீங்க இந்த சமையல் சோடால திரும்பவும் ஒரு 5 சொட்டு அத்தர் மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கண்டிப்பா இந்த மெத்தடை ட்ரை பண்ணீங்கன்னா உங்களோட கிச்சனா இருந்தாலும் சரி, எந்த ஒரு ரூமா இருந்தாலும் சரி நல்லா வாசனையா இருக்கும் எப்பவுமே. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.